Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Maths Theory of Equation chapterல exercise 3.5ல third sum பார்ப்போம். இந்த வீடியோல solveனு கொடுத்துட்டு 8x power 3 by 2n minus 8x power minus 3 by 2n is equal to 63 தான் நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பயந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த பவர்ஸை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா இதை வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு let y is equal to x to the power 3 by 2n ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ போட்டுட்டோம்னா 8 இது ஃபுல்லாகவே நமக்கு yன்னு ஆகிடும் இல்லையா? 8y minus 8 இதுக்கு yன்னு வரும். இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 8x power 3 by 2n minus 8x 3 by 2n to the whole power minus n 1 ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 by 2nக்கு பதிலாக நம்ம வந்து yன்னு போட்டுக்குவோம். y to the power minus 1 is equal to 63. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 8y minus power minus 1 இருக்கிறதால இது கீழே வந்துடும் இல்லையா, by y is equal to 63. இப்போ LCM எடுங்க. LCM எடுத்தோம்னா 8y square minus 8 கீழே y வரும் இல்லையா, அந்த y நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், 63y. ஸோ அப்போ 8y square இது இந்த பக்கம் கொண்டு வாங்க, minus 63y minus 8 is equal to 0. இதை மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 8 8s are minus 64 வரணும், உள்ள minus 63 வரணும். அப்போ 64 1s are வருமா? ஸோ இதுக்கு மைனஸ் போட்டோம்னா கரெக்டாக வரும். ஸோ by 8 8 8s are 64, இதை கட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வரும், y minus 8 and 8y plus 1 equal to 0. இப்போ y minus 8 equal to 0 அப்படின்னா y is equal to 8 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 8 ஆயிடும். அதே மாதிரி 8y plus 1 equal to 0 அப்படின்னா y is equal to இந்த 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1, இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா by 8. y is equal to minus 1 by 8ன்னு கிடைச்சிடும் இல்லையா? இப்போ y is equal to 8ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? yக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்திருக்கோம், y is equal to x to the power 3 by 2nன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ x to the power 3 by 2n is equal to 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போது x is equal to இந்த பவர் இந்த பக்கம் வந்ததுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இந்த 8 வந்து நான் 2 cube எழுதிக்கிறேன். 2 cube to the whole power 2n by 3 ஆயிடும். ஓகேவா? அப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x is equal to 2 to the power 2n. இதை எப்படி எழுதலாம்னா x is equal to 2 to the power 2 to the whole power n. x is equal to 4 power n ஆயிடும். அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிப்போம். இப்போ yக்கு பதிலாக x to the power 3 by 2n is equal to minus 1 by 8. ஸோ இப்போ x is equal to இது 2, அதே மாதிரி தான் 8 வந்து நம்ம 2 cube எழுதிக்குவோம் to the whole power. இது இந்த பக்கம் வந்ததுன்னா ரெசிப்ரோக்கலாக 2n by 3 ஆகும். இப்போ 1க்கு பண்ணும்போது நமக்கு 1 தான் வரும் இல்லையா? x is equal to 1க்கு நம்ம எத்தனை டைம் பவர் போட்டாலும் 1 தான் வரும். ஸோ அது minus 1ன்னு எழுதிக்கிறேன் நான் அங்கே. ஸோ minus 1 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது plus 1ன்னு ஆகிடும், அதை போட்டுருவோம். கீழே வந்து 2 cube into 2n by 3. ஸோ 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ x is equal to 1 by இங்கே பண்ணோம்ல அதே மாதிரி தான் 2 power 2nன்னு இருக்குது. அப்போது 4 power
n வந்துரும். So x is equal to 4 power n. இப்போ இது ரெண்டுத்துல எது நமக்கு சொல்யூஷனா வரும் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகிறது மட்டும்தான் நமக்கு வந்து சொல்யூஷனா வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு. இது வந்து x is equal to 4 power n ன்னு இருக்கு. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா வந்துரும். இது ஆல்ரெடி இங்க வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு பாருங்க. இது ஃபிராக்ஷன்ல இருக்கும்போது இதை எடுத்துட்டு போய் x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க ஃபிராக்ஷன்ல வரும். இங்க ஆல்ரெடி இது ஒரு ஃபிராக்ஷனா இருக்கு, மைனஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப இது கீழே வந்துரும் உங்களுக்கு. சோ அப்ப இது பெரிய நம்பரா வந்துரும், நமக்கு மைனஸ் பெரிய நம்பரா வந்துரும். சோ இது பிளஸ் வந்து சின்ன நம்பரா வந்து மைனஸ் பெரிய நம்பரா வந்துருச்சுன்னா இங்க ஈக்குவல் டு 63 இருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வராது. சோ இட் இஸ் நாட் பாசிபிள்னு வந்துரும் நமக்கு. இது வந்து நாட் பாசிபிள், not possible. ஏன்னு புரியுதா உங்களுக்கு? So therefore x is equal to 4 power n is the solution of the equation. இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.